வணக்கம் பக்தர்களே. கருப்பாயி ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். விதியை வெல்லும் மதியழகாய், வாழ்வை மாற்றும் நல்வழியாய். தினமும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பஞ்சாங்க தகவல்கள், ராசிபலன்கள், நல்ல நேரங்கள், ஆன்மீக அறிவுரைகள் மற்றும் இறையருள் தரும் சிறப்பு தகவல்களை இந்த சேனல் மூலம் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இன்றைய நாளுக்கான முக்கிய தகவல்களையும் உங்கள் நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள உதவும் வழிகாட்டுதல்களையும் இப்போது பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதி வரை உங்களுடன் இணைந்திருங்கள். வாருங்கள், இன்றைய தகவல்களுக்குள் செல்லலாம். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். தலைவலி, கண் சோர்வு ஏற்படலாம். அதிக கோபம் மற்றும் மன அழுத்தத்தை தவிர்க்கவும் போதுமான ஓய்வு அவசியம். கட்டுமானம், மெக்கானிக்கல், பாதுகாப்பு சேவைகள், தைரியமான முடிவுகள் வெற்றியை தரலாம். புதிய தொழில் தொடங்க நல்ல நாள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். சிவப்பு மலர் சமர்ப்பிக்கலாம். ஓம் சரவணபவ 27 முறை ஜபிக்கவும். ரிஷபம் ராசி பலன்கள். பணவரவு மற்றும் பொருளாதார நிலை சற்று மேம்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்பு. நிலுவையில் இருந்த தொகைகள் கைக்கு வரலாம். சேமிப்பு அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திருமண பேச்சுகள் மீண்டும் தொடங்கலாம். குடும்பத்தினர் மூலம் நல்ல வரன் அல்லது மணமகள் அறிமுகம் கிடைக்கலாம். வாழ்க்கை துணை அமைதியான மற்றும் குடும்ப பாசம் கொண்டவராக அமைய வாய்ப்பு. காரணம், குடும்ப மற்றும் உறவு தொடர்பான கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். வீடு வாங்கும் முயற்சிகளில் நல்ல தகவல் கிடைக்கலாம். நிலம் அல்லது வீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். குடும்பத்தின் ஆதரவுடன் சொத்து சேர்க்கை வாய்ப்பு உள்ளது. காரணம், பொருளாதார நிலை மேம்பட்டு நீண்டகால முதலீட்டு எண்ணங்கள் நிறைவேறத் தொடங்கும். பணவரவு மற்றும் குடும்ப நிம்மதி அதிகரிக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். நகை, துணி, அழகு சாதன பொருட்கள், உணவகம், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பு. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நம முறை ஜபிக்கவும். மிதுனம் ராசி அன்பர்களே, புதிய நபர்களின் அறிமுகம் நன்மை தரும். வியாபாரத்தில் புதிய யோசனைகள் லாபம் தரக்கூடும். செலவுகளில் மட்டும் கவனம் தேவை. ஜீரணக் கோளாறு மற்றும் வயிற்று உபாதைகள் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதிக தண்ணீர் அருந்துங்கள். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து நல்ல தகவல் வரலாம். வேலைக்காக செய்த விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்க வாய்ப்பு. புதிய மொழி மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் முன்னேற்றம் தரும். தொடர்பு மற்றும் தகவல் பரிமாற்றம் சார்ந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும். மீடியா, மார்க்கெட்டிங், டிஜிட்டல் சேவைகள், ஆன்லைன் தொழில்களில் நல்ல முன்னேற்றம். தகவல் தொடர்பு சார்ந்த பணிகளில் வெற்றி. விநாயகர் வழிபாடு சிறப்பு. விநாயகருக்கு வாழைப்பழம் நைவேத்தியம் வைக்கலாம். ஓம் கம் கணபதியே நம 27 முறை ஜபிக்கவும். கடகம் ராசி பலன்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். வீடு மற்றும் சொத்து தொடர்பான சிந்தனைகள் முன்னேறும். உடல் நலத்தில் சிறிது கவனம் அவசியம். குடும்ப வருமானம் உயர வாய்ப்பு உள்ளது. வீடு, நிலம் தொடர்பான நன்மைகள் கிடைக்கலாம். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க முடியும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். காதல் உறவு திருமணமாக மாறுவதற்கான சூழ்நிலை அமையலாம். வாழ்க்கை துணை அன்பும் பொறுப்புணர்வும் கொண்டவராக இருப்பார். உடல் சோர்வு மற்றும் தூக்கமின்மை பிரச்சினைகள் வரலாம். மன அமைதிக்காக தியானம் செய்யலாம். வேலை மற்றும் ஓய்வு நேரத்தை சமநிலைப்படுத்துங்கள். குடும்பத்திற்காக புதிய வீடு வாங்கும் எண்ணம் உருவாகலாம். பழைய சொத்து தொடர்பான பிரச்சினைகள் சுமூகமாக தீரலாம். வீடு கட்டும் திட்டங்களில் முன்னேற்றம் ஏற்படலாம். குடும்ப மற்றும் குடியிருப்பு தொடர்பான காரியங்களுக்கு சாதகமான ஆற்றல் காணப்படுகிறது. வீடு,
நிலம், இன்டீரியர் டிசைன், ஹோட்டல் துறை, குடும்ப அடிப்படையிலான தொழில்கள் லாபம் தரும். சொத்து தொடர்பான வருமானம் அதிகரிக்கலாம். அம்மன் வழிபாடு நன்மை தரும். வெள்ளை மலர் அர்ச்சனை செய்யலாம். ஓம் தும் துர்காயை நம ஜபிக்கவும். சிம்மம் ராசி அன்பர்களே, சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தலைமை பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். நண்பர்கள் மூலம் நன்மை உண்டு. நிலம், தோட்டம் அல்லது வணிக சொத்து தொடர்பான முதலீடுகள் நன்மை தரலாம். அரசு அனுமதி அல்லது ஆவண வேலைகளில் முன்னேற்றம் கிடைக்கலாம். எதிர்கால சொத்து வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். அரசு ஒப்பந்தங்கள், நிர்வாகம், அரசியல், தலைமை பொறுப்புகள், மேலாண்மை திறமையால் முன்னேற்றம். சமூக மதிப்பு உயரும். அதிகாரம் மற்றும் நிலைத்தன்மையை குறிக்கும் சக்திகள் சாதகமாக உள்ளன. சூரிய பகவானை வணங்குங்கள். காலை சூரியனுக்கு நீர் அர்ப்பணிக்கலாம். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் சிறப்பு. வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு சாதகமான நாள். தொழில் மற்றும் வேலை மூலம் வருமான உயர்வு ஏற்படலாம். புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். முதலீட்டு திட்டங்களில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். திருமண முயற்சிகளில் நல்ல தகவல் கிடைக்கலாம். வெளிநாடு அல்லது தூர இடத்தில் வசிக்கும் வரன் மணமகள் அமைய வாய்ப்பு. தொழில் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் பெற்ற துணை கிடைக்கலாம். எதிர்கால வாழ்க்கை திட்டங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை உருவாகும். வங்கி கடன் அல்லது நிதி உதவி மூலம் வீடு வாங்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். புதிய குடியிருப்பு அல்லது பிளாட் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறலாம். சொத்து முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன் தரும். திட்டமிடல் மற்றும் நிதி மேலாண்மை திறன் இந்த நாளில் சிறப்பாக செயல்படும். தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம். புதிய தொடர்புகள் மூலம் நன்மை. மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும். ஐடி, கல்வி, கணக்கியல், மருத்துவம், வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம். தொழில்முறை திறமையால் பாராட்டு கிடைக்கும். பெருமாள் வழிபாடு சிறப்பு. துளசி மாலை சமர்ப்பிக்கலாம். ஓம் நமோ நாராயணாய 108 முறை ஜபிக்கவும். துலாம் ராசி அன்பர்களே, உறவுகள் மற்றும் நட்புகள் வலுப்பெறும். திருமண முயற்சிகளில் நல்ல தகவல் வரலாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. சட்டம், ஆலோசனை, கலை, ஃபேஷன் துறை, கூட்டுத் தொழிலில் நன்மை. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். மகாலட்சுமி மற்றும் துர்க்கை அம்மன் வழிபாடு. 2 தீபங்கள் ஏற்றலாம். லட்சுமி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்யலாம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, முக்கிய முடிவுகளை பொறுமையுடன் எடுங்கள். தொழிலில் சில சவால்கள் வந்தாலும் சமாளிப்பீர்கள். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். திருமண தடை குறையத் தொடங்கும். குடும்ப சம்மதம் பெறுவதில் முன்னேற்றம் ஏற்படலாம். நல்ல குணம் மற்றும் ஆன்மீக சிந்தனை கொண்ட துணை அமையலாம். மூட்டு வலி அல்லது தசைப்பிடிப்பு போன்ற சிறிய தொந்தரவுகள் ஏற்படலாம். அதிக உடல் உழைப்பை தவிர்க்கவும். லேசான உடற்பயிற்சி நல்ல பலன் தரும். உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை. முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் சரிபார்க்கவும். ஆராய்ச்சி, பாதுகாப்பு, மருத்துவம், ரசாயனத்துறை, மறைமுக வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி. சிவபெருமானை வழிபடுங்கள். சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்யலாம். ஓம் நமசிவாய 108 முறை ஜபிக்கவும். அடுத்து தனுசு ராசி. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மை கிடைக்கலாம். கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான நல்ல நாள். பயண வாய்ப்புகள் உருவாகலாம். வெளிநாட்டு பயணம் தொடர்பான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சித் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். புதிய நாடுகளுடன் தொடர்பு ஏற்படும் வாய்ப்பு. தொலைதூர பயணங்களையும் வளர்ச்சியையும் குறிக்கும் சக்திகள் ஆதரவாக உள்ளன. வெளிநாட்டு வர்த்தகம், கல்வி, சுற்றுலாத்துறை, நீண்ட தூர பயணங்கள் மூலம் லாபம். புதிய தொடர்புகள் நன்மை தரும். தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் வழிபாடு. மஞ்சள் மலர் அர்ச்சனை செய்யலாம். ஓம் குரவே நம ஜபிக்கவும். மகரம் ராசியை பற்றி பார்ப்போம். கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும்.
பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பழைய கடன் சுமைகள் குறையக்கூடும். பொருளாதார நிலைமை சீராகும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடைய வாய்ப்பு. பொருளாதார ரீதியாக நிலையான வாழ்க்கை துணை கிடைக்கலாம். குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல அடித்தளம் அமையும். நிலைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை குறிக்கும் சக்திகள் சாதகமாக செயல்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த சொத்து தொடர்பான காரியங்களில் நல்ல முன்னேற்றம். நிலம் வாங்குதல் அல்லது பதிவு செய்தல் போன்ற செயல்கள் சாதகமாக அமையலாம். குடும்பத்திற்கு நிலையான சொத்து சேர்க்கை உருவாகும். நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியை குறிக்கும் சக்திகள் மகர ராசிக்கு ஆதரவாக உள்ளன. வீடு மற்றும் சொத்து யோகத்தில் சிறப்பாக இருக்கும் ராசிகள். நீண்ட நாள் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். பொருளாதார நிலை மேம்படும். குடும்ப ஆதரவு அதிகரிக்கும். கட்டுமானம், ரியல் எஸ்டேட், அரசு சார்ந்த பணிகள், நீண்டகால முதலீடுகள் நல்ல பலன் தரும். பதவி உயர்வு வாய்ப்பு. சனீஸ்வர பகவான் வழிபாடு. எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். ஓம் சனிச்சராய நம ஜபிக்கவும். கும்பம் ராசி பலன்கள். புதிய தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். நண்பர்களின் உதவி கிடைக்கும். புதிய திட்டங்கள் வெற்றியடையும். ஆன்லைன் தொழில், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுயதொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பணவரவு அதிகரிக்கலாம். எதிர்கால சேமிப்புக்கான திட்டங்கள் வெற்றியடையும். தகவல் தொழில்நுட்பம், ஆன்லைன் தொழில் மற்றும் சர்வதேச நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது தொடர்புகள் மூலம் நன்மை கிடைக்கும். ஆன்லைன் வேலை வாய்ப்புகள் வருமானத்தை அதிகரிக்கலாம். புதுமை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி சார்ந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும். தகவல் தொழில்நுட்பம், யூடியூ, சமூக ஊடகம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். புதுமையான யோசனைகள் வருமானம் தரும். ஆன்லைன் தொழிலில் வளர்ச்சி. ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு. வெற்றிலை மாலை சாற்றலாம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஜபிக்கவும். மீனம் ராசி அன்பர்களே, மனநிம்மதி மற்றும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கலாம். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கலாம். பயண திட்டங்கள் முன்னேறலாம். ஆன்மீக அல்லது கல்வி தொடர்பான வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உருவாகலாம். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புதிய அனுபவங்களுக்கான சூழ்நிலை சாதகமாக அமைகிறது. வெளிநாட்டு யோகத்தில் சிறப்பாக இருக்கும் ராசிகள். ஆன்மீகம், கலை, இசை, மருத்துவ சேவைகள், படைப்பாற்றல் சார்ந்த தொழில்கள் முன்னேற்றம் பெறும். மக்களின் ஆதரவு அதிகரிக்கும். பெருமாள் மற்றும் குரு பகவான் வழிபாடு. மஞ்சள் நிற பழங்கள் நைவேத்தியம் வைக்கலாம். ஓம் நமோ நாராயணாய ஜபிக்கவும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தர இறைவன் அருள் புரியட்டும். கருப்பாயி ஜோதிடம். நம்பிக்கையுடன் நாளை தொடங்குங்கள். நல்லதே நடக்கும்.